நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பு, அதாவது பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, காற்றில் பறந்த திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள், சுங்க கட்டணத்தை உயர்வை தடுக்க தவறிய விளம்பர அரசு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அம்மா அவங்க நிறைய விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக 6606 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 78 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. இது மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் அவர்கள் கூறிவிட்டு, இவற்றில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு விலை உயர்த்துவதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் எந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அம்மையார் சசிகலா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போது அவர்கள் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள சுங்கச்சாவடி நிர்வாகத்தினரை அழைத்து பேசி கட்டண உயர்வை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்தார் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு தங்கள் பங்கிற்கு மாநில நெடுஞ்சாலைகளில் புதிதாக சுங்கச்சாவடிகளை அமைத்து சாமானிய மக்களிடத்தில் சுங்க கட்டணம் வசூலிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்ட அம்மையார் சசிகலா அவர்கள் தனியாருக்கு தாரை வார்க்கும் விவகாரத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொது சமூகத்தில் ஏற்பட்ட அனர்த்தம், ஏற்கனவே மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலை, கடுமையான விலை உயர்வு ஏழை எளிய சாமானிய மக்களை பாதித்திருக்கிறது. இந்த நிலையில் இது ஒரு அநீதி, இது பொதுவாக மக்களுக்கு பாதிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ள சுங்கச்சாவடிகளை நிர்வாகிக்கும் தனியார் நிறுவனங்கள் சரியாக பராமரிப்பதில்லை. அவர்களுக்கு கழிப்பிடங்கள் இல்லை, சரியான ஒட்டேல் வசதிகள் இல்லை, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பெண்களும் கூட பல சிரமங்களை அனுபவிப்பதையெல்லாம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லி கொண்டு, ஏற்கனவே தமிழ்நாட்டில் சொத்து வரி உயர்வு, ஆவின் பொருட்களின் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதற்கெல்லாம் தீர்வு என்ன? ஆட்சி மாற்றம் கொண்டே தீர்வாக அமையும் என்பதை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வைத்திருக்கிறார். நாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேச போகிறோம். துறை சார்ந்த ஆளுமைகளாக லாரி உரிமையாளர், தமிழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் நண்பர், அந்த கூட்டமைப்பு லாரி உரிமையாளர் கூட்டமைப்பை சார்ந்த செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷ் அவர்கள் எம்மோடு இணைகிறார். சார் வாங்க. அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் நண்பர் ராம்கி அவர்கள், எழுத்தாளர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி. முதல்ல சிங்கை கணேஷ், செய்தி தொடர்பாளர், தமிழக லாரி ஸ்போக்ஸ் பர்சன். இப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு நிறைய அனுபவங்களும் நிறைய கஷ்டங்களும் இருக்கிறது, சொல்லுங்கள். அதாவது தமிழகத்தில் 2 கட்டங்களாக சுங்க கட்டண உயர்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது. முதற்கட்டமாக ஏப்ரல் மாதத்தில் ஒரு 40 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு ஏற்பட்டதை நாம் யாவரும் நன்கு அறிவோம். அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. எதற்காக என்றால், இது போன்ற சுங்க கட்டணங்கள் உயர்ந்தால் சாமானிய மக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலையெல்லாம் விண்ணை மூட்டக்கூடிய அளவில் உயரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எதற்காக இதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், தற்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாடு அரசு கட்டவிழ்த்து விடப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை மூட்டக்கூடிய அளவில் உயர்ந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விதமான சாமானிய மக்களுக்கான சம்பள உயர்வு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதே போன்று இந்த சுங்கச்சாவடிகளில் மட்டும் லாரி உரிமையாளர்கள் நேரடியாக மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு வாதத்திற்கு சொல்லுகிறேன். நாங்கள் சென்னையில் கிளம்பி மதுரை செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 16-17 சுங்கச்சாவடிகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது, தலையாய கடமை இருக்கிறது. ஒரு வாகனத்திற்கும் ஒரு அதாவது ஒரு முறை செல்வதற்கு ஏறத்தாழ 2000 ரூபாய்க்கு மேல் சுங்க கட்டணமாக செலுத்த வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த சுங்க கட்டண உயர்வு இதனோடு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த சுமையெல்லாம் லாரி உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இதை சுமப்போமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. இது ஏனென்றால் இது அடிப்படையில்
சாமானிய மக்கள் பொதுமக்கள் மீது தலை மீது விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் நாங்கள் இதை பார்க்க விரும்புகிறோம். இதில் எங்களுக்கு சுயநலம் கிடையாது. ஏனென்றால் இது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எப்படியுமே அந்த சுங்க கட்டணம் உயர்ந்தால் அதை நாங்கள் மக்களிடத்தில் தான் பெறப்போகிறோம். இது நேரடியாக பொதுமக்களையும் சாமானிய மக்களையும் பாதிக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று சுங்கச்சாவடிகளில் அடிப்படையாக இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு வசதிகளையும் செய்து தராமல் இங்கே தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற பெருத்த சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. அதே போன்றுதான் மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி டெல்லிக்கு 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி கடிதம் எழுதினாரே தவிர, ஆனால் அந்த சுங்கச்சாவடிகள் எல்லாம் தமிழகத்தில் அகற்றப்பட்டிருக்கிறதா என்பதை அவர் கண்காணிக்கவில்லை என்பது மிகப்பெரிய மோட்டார் நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் அளிக்கிறது. இது போன்று கடிதம் எழுதுவது எந்த வகையிலும் ஒரு தீர்வாகாது. இந்த சுங்க கட்டண உயர்வுகளை கண்டித்து திமுக தமிழ்நாட்டில் ஏதாவது ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ நடத்தியிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. ஆனால் இதை பற்றியெல்லாம் இவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு ஏக்கம் அளிக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது கூட சமீபத்தில் மாநில நெடுஞ்சாலையில் நெறியாளர் சொன்னார், மாநில நெடுஞ்சாலைக்கு சொந்தமான சுங்கச்சாவடிகளில் கூட கட்டண உயர்வு என்ற செய்தி எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. கண்டிக்க வேண்டிய அரசு, ஒன்றிய அரசை கண்டிக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இவரும் இது போன்ற வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு என்ற செய்தி பொதுமக்களை பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கும். ஆகவே அரசு உடனடியாக இதை திரும்ப பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் மாநில அரசு ஈடுபட வேண்டும். ஒன்றிய அரசு இதனை திரும்ப பெற வேண்டும். அதே போன்று ஒன்றியத்தினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார். அதாவது 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆனால் அதையெல்லாம் ஒன்றிய அரசு பின்பற்றுகிறதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. ஏனென்றால் 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்கு இடையே ஒரு சுங்கச்சாவடிகள் அமைக்கக்கூடிய ஒரு வரலாறு தமிழகத்தில் நடக்கிறது. அதே போன்று 6600 கிலோமீட்டர் மட்டுமே சுங்கச்சாலைகளை கொண்ட தமிழ்நாட்டில் மட்டும்தான் 78 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. அதே போன்று ஒரு 5000 கிலோமீட்டர் கொண்ட கேரளாவில் பார்த்தீர்களே ஆனால் 17 சுங்கச்சாவடிகள் தான் இருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு, மாநில அரசு ஒருவேளை ஒன்றிய அரசை மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுக்கிறதோ, இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதோ என்ற சந்தேகம் எழுக்கிறது. அதாவது திமுக அரசும் கேரள அரசும் நீங்க வித்தியாசப்படுத்துறீங்க. ஆமா, நிச்சயமாக கேரள மாநிலத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஏறத்தாழ 5000 கிலோமீட்டர் சுங்கச்சாலையில் 17 சுங்கச்சாவடிகள் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 6600 கிலோமீட்டர் சுங்கச்சாலைக்கு 78 சுங்கச்சாவடிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு ஒன்றிய அரசை கண்டிக்க தவறுகிறதோ, கேட்க தவறுகிறதோ, அதே போன்று தமிழ்நாட்டு மக்களை பற்றி இவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லையோ என்ற ஏக்கம் எங்களை ஆக்கிரமிக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் விலை உயர்வு ஏற்படும். ஒன்றிய அரசும் ஒன்றிய போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் கூட IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாணவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தினார். அந்த ஆய்வு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதாவது சுங்கச்சாவடிகளிலே சுங்கச்சாவடியை கடப்பதற்காக நிற்கக்கூடிய வாகனங்களில் நின்று செல்லக்கூடிய வாகனங்களின் எரிபொருள் மட்டும் ஆண்டொன்றுக்கு லட்சம் கோடி ரூபாய் வீணாவதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இதை ஏதோ லாரி உரிமையாளர் சங்கமோ வியாபாரி சங்கமோ பொதுமக்களோ சொல்லவில்லை. நிதின் கட்கரி மூலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய IIM மாணவர்கள் கொடுத்த அறிக்கை இது. அந்த அறிக்கையெல்லாம் என்ன ஆயிற்று என்ற பெரிய சந்தேகம் எழுகிறது. 1 லட்சம் கோடி ரூபாய் எரிபொருள் வீணாகிறது என்று சொன்னால் இந்த சுங்கச்சாவடி தேவைதானா என்ற பெரிய ஒரு சந்தேகமும், ஒரு தேவையற்ற ஒரு செயலாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ என்ற பெரிய ஒரு ஏக்கம் எங்களை ஆக்கிரமிக்கிறது. இதற்கான பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் என்ற BOT என்று சொல்வார்கள். ஒரு சுங்கச்சாவடி நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு முதலீடு செய்யக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் 15 ஆண்டுகள் கால நிர்ணயம் செய்துவிட்டு அதை சாலை பராமரித்த பிறகு அந்த 15 ஆண்டு காலம் அந்த சாலைக்காக செலவிடப்பட்ட அந்த பணத்தை ஈட்டிய பிறகு அரசிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை சுங்கச்சாவடிகள் 15 ஆண்டு காலம் கால நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை எல்லாம் ஈட்டிய பிறகு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுகிறது என்று கேட்டால் நிச்சயம் ஒரே ஒரு சுங்கச்சாவடி கூட கிடையாது. அதே போன்று ஒரு வாதத்திற்கு சொல்லுகிறேன். அருகாமையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடி CAG என்று சொல்வார்கள், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்.
தலைமை கணக்காயர் சொல்லுகிறார் 2021 இந்த பரனூர் சுங்கச்சாவடி காலாவதி ஆகிவிட்டது. இந்த சுங்கச்சாவடி மக்களுக்கு 40% கட்டணம் மட்டுமே வசூல் செய்ய வேண்டும் என்ற விதியை பின்பற்ற வேண்டும் என்று சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. அந்த சுங்கச்சாவடியில் ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட வடநாட்டு குண்டர்களை வைத்துக்கொண்டு அடாவடி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுங்கச்சாவடியில் பற்றி அதை நாம் குற்றம் என்ன நடந்திருக்கிறது என்று எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு காவல் நிலையத்தை அணுகி அதனுடைய புள்ளி விவரங்களை எல்லாம் கேட்டால் ஒரு மாதத்திற்கு 10 எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்நாள் வரையில் அந்த சுங்கச்சாவடி அகற்றப்பட்டு விட்டதா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. அந்த வழக்குகள் எல்லாம் என்ன ஆயிற்று? நான் அரசை கேட்க விரும்புகிறேன். காலாவதியான சுங்கச்சாவடிகளை நாங்கள் அகற்றி விடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திமுக அரசை நான் கேட்க விரும்புகிறேன். 32 சுங்கச்சாவடிகள் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் நாங்கள் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றி விடுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி சொன்னார்களே, இன்றைய நிலை என்ன? அதே போன்று டீசல் விலை 3 ரூபாய் குறைப்போம் என்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னார்களே. மோட்டாரை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய நிலைமையில் தான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒன்றிய அரசை கண்டிக்க வேண்டிய தலையாய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை பற்றி அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை என்ற ஏக்கம் எங்களை ஆக்கிரமிக்கிறது. ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் காலாவதியான சுங்கச்சாவடிகளை ஏன் நீக்கலைன்னு திமுக அரசு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலர் அம்மா சசிகலா அவங்க ரொம்ப அழகாக ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதை நீங்கள் உங்கள்கிட்ட நான் பதிலாக கேட்க போகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில நெடுஞ்சாலைகளில் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை அமைத்து அதனை தனியாருக்கு தாரை வார்க்கவும் திமுக தலைமையிலான அரசு திட்டமிட்டிருக்கிறதோ, இது கண்டனத்துக்குரியது விளம்பர அரசு அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதை பற்றி உண்மை. சமீபத்தில் நாளேடுகளிலும் ஊடகங்களிலும் நானும் அதை பார்த்தேன். அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அதிர்ச்சி. ஆமாம், இருப்பதை நீங்க சொல்றீங்க, இவங்க இருப்பதை தனியார் கையில் கொடுக்குறாங்க. அதாவது இது தனியார் இடத்துல இது ஒப்படைக்கப்பட்டால் மிகப்பெரிய ஒரு கட்டண கொள்ளை நடக்கும். இவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இவ்வளவு வசூல் செய்யலாம் என்று இவர்கள் ஒப்பந்ததாரத்தில் கொடுத்தால் அங்கே அடாவடி வசூல் செய்யப்படும். அதாவது இப்போ தற்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்டாக் திட்டம், அந்த திட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கூட வாகனத்தினுடைய எண்ணின் கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட், அந்த மிஷினரி சரியாக பணி செய்யவில்லை என்றாலும் கூட ஓட்டுநர்களை தாக்கி பணம் பறிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பணமாக அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் எந்த விதமான ஒரு ரசீதியும் அவர்கள் அந்த வாகனங்களில் கொடுப்பதில்லை. தொடர்ந்து ஓட்டுநர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஓட்டுநர்கள் தாக்கப்படுகிறார்கள். மாநில அரசு இது போன்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கைவிட வேண்டும். இவர்கள் கண்டித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விளம்பர செய்ய வேண்டுமே தவிர இவர்களும் சேர்ந்து வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது என்று இவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இவர்களும் மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் எல்லாம் நாங்களும் தனியார் இடத்தில் ஒப்படைக்க போறோம். கட்டணம் ஒன்றிய நெடுஞ்சாலைகளில் கட்டணம் உயர்த்தப்படும் போதெல்லாம் மாநில நெடுஞ்சாலையிலும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. என்ன பயன் என்று கேட்கிறேன். நீங்கள் கண்டிக்க வேண்டிய இடத்தில் அல்லவா இருக்கிறீர்கள். கணேஷ், இப்போ அம்மாவுடைய இந்த கர்சனை ஒரு கன்சர்ன் எப்படின்னா, தமிழ்நாட்டில் 6606 நேஷனல் ஹைவே மொத்தம். ஆமாம், அதில் 82 சுங்கச்சாவடி இருக்கு மொத்தத்தில். அதில் மாநில நெடுஞ்சாலைகளில் 7 சுங்கச்சாவடிகள் இருக்கிறது. இதில் தமிழ்நாடு அரசுக்கு எத்தனை சுங்கச்சாவடி இருக்கு? அதாவது மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. ஆமாம், அதாவது ORR அவுட்டர் ரிங் ரோடு என்று சொல்வார்கள். இந்த வண்டலூர் பைபாஸ் இருக்கிறது அல்லவா, அங்கே ஒரு 3-4 சுங்கச்சாவடி உள்ள வருமானம் எல்லாம் மாநில அரசுக்கு செல்லும். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுங்க கட்டணத்தை தாண்டி மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் அதிகமாக பணம் வசூல்படுவதாக நாங்கள் புள்ளி விவரத்தோடு எடுத்துரைக்க விரும்புகிறோம். மாநில அரசு, அதாவது மக்களுக்கு சகாயம் காட்டக்கூடிய அரசு, நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் எடுத்துருவேன்னு சொல்லி திமுக மேனிஃபெஸ்டோ கொடுத்ததா இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். இது 5 வருஷம் என்ன செய்றாங்க? அவங்க கேட்கறாங்க அந்த கேள்வி, நானும் கேட்கறேன். அதுதான் இது பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிக்காக அவர்கள் அளித்தார்களோ என்ற பெரிய ஒரு ஏக்கம் எங்களை ஆக்கிரமிக்கிறது. அப்ப நீங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க, தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு. அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து துறை, மின்சார ஊழியர் பிளஸ் லாரி மோட்டார் நடத்தக்கூடிய அனைவர்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மோடு இப்பொழுது அரசியல் விமர்சகர் திரு ராம்கி சார், இப்போ தெளிவாக பேசினார் நம்முடைய சிவகங்கை கணேஷ், ஒரு செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷ் அவர்கள்.
இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் 40 சுங்கச்சாவடிகளுக்கான கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். விழுப்புரம், விக்கிரவண்டி, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமாந்துறை மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சமயபுரம். இப்போது தமிழ்நாட்டில் இந்த விவகாரம் நடப்பதை எல்லாம் எடுத்து சொன்னார். இப்போ மறுபடியும் இப்படி செய்கின்ற போது அவர் சொல்லிட்டாரு, எங்களுக்கு என்ன, நாங்கள் 2000 ரூபா எக்ஸ்ட்ரா வேணால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கடைசியில் யார் தலையில் விடியும் என்பதையும் அழகாக சொல்லிட்டார். சார், உங்களுடைய பார்வை, பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? நான் 2 பிரிவாக பிரிச்சுக்கிறேன். முதல்ல மத்திய அரசுடைய இந்த போக்கு, இது கிட்டத்தட்ட இதிலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும், இதுதான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். சரி, அதற்கேற்ற மாதிரி கடந்த 1 மாதங்களில் 6000 கோடி வருமானம் வருது. அதனால மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் அதை தவிர்க்க போவதில்லை. இது விட கூடுதலாக எப்படி ஜிஎஸ்டி மாதிரி தான் அதை தான் செய்ய போகிறாங்க. நம்ம அதுக்கப்புறம் வருவோம். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்களே சொன்னீங்களா, 40 சுங்கச்சாவடியில் ஏப்ரல் மாதம் ஏற்றப்பட்டது. அது எல்லாமே 92லேருந்து இருக்கிற டோல்கேட் ஆக்சுவலாக. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது 38, 2008, 2009 காலகட்டத்துக்குள்ள வந்தது. 2 பிரிவாக இருக்குது. இது எந்த பிரிவு இது பெரிய சிக்கல்? நான் சொன்ன ஒரு சாமானியோட ஒரு குழப்பங்களை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். சொல்லுங்கள் சார். 2 கிட்டத்தட்ட தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் டோட்டல் 78 டோல்கேட்டில் ஒரு பகுதி பழசுங்கிறாங்க, இன்னொரு பகுதி புதுசுங்கிறாங்க. இதில் வேறு கட்டணமா, இதில் வேறு கட்டணமா? ஆனால் நீங்கள் எத்தனை தமிழ்நாடோட ஸ்கொயர் கிலோமீட்டர் போனாங்க, எப்படி போனாலும் இந்த டோல்கேட்டை தாண்டி அதை தொட்டு இப்படி தொட்டு தான் போகணும். எனக்கு மிகப்பெரிய குழப்பம், இது எந்த டோல்கேட்டு, இது எப்போ இதை பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையா, அதெல்லாம் என்னால் என்னன்னு ட்ராக் பண்ணவே முடியாது சார். அதில் மக்கள் குறை பொன்னிக்கு வந்திருக்கு. வெப்சைட்டும் நீங்கள் போடுறதில்ல, அதில் விலை ஒதுக்கத்தை ஒரு should be transparent எதுவுமே இல்லை. அப்போ ஒரு குழப்பம் வந்துருதா இல்லையா? பெரிய குழப்பம் ராம்கி சார். ஆமாம். இப்போ என்னென்னா அடுத்தது ஃபாஸ்டேக் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய அளவில் பார்க்கும்போது ஹையஸ்ட் ஃபாஸ்டேக் தமிழ்நாட்டில் தான். என்ன சொல்கிறாங்க, ஒரு டீட்டெயிலாக சொல்கிறாங்க, 1.26 பில்லியன் டிரான்சாக்ஷன் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும். அதாவது டிரான்சாக்ஷன் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, ரைட்டு, டாப் 5 ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டு வந்துடுது. இதை நம்ம எந்த ஸ்டேட்டோட ஒப்பிடுறாங்க? கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவோட ஒப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு சாலைகள் இருக்குதா பாருங்கள். நீங்கள் விக்ரவாணி சார் சொன்னார் செங்கல்பட்டுலேருந்து அப்படியே தாண்டி போய் பெங்களூர் போச்சுன்னா ரோடு வேறு மாதிரி இருக்கும். செங்கல்பட்டு ரோடு வேறு மாதிரி இருக்கும். உளுந்தூர்பேட்டை தாண்டினா ரோடு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான ரோடு. உங்களுக்கு நீங்கள் வண்டியில் குலுங்கி எல்லாம் ஒன்றும் சமமாகவே கிடையாது எங்கேயுமே. இது தமிழ்நாட்டுக்கே உரிய பிரச்சனை. இதே நீங்கள் கர்நாடகாவில் மகாராஷ்டிரா போனீங்கன்னா, கர்நாடகா பார்டர் உள்ள என்ட்ரானிலேருந்து கர்நாடகா விட்டு வெளில மகாராஷ்டிரா வெளில போகிற வரைக்கும் ஒரே சீரான ரோடு, அழுங்காம குலுங்காம அழகாக ரோடு போட்டுருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கு நான் பே பண்றேன். பே அதிகமாக தான் அதிகமாக இருக்கு, இருந்தாலும் நான் கொடுக்குறேன். அதுக்கான சர்வீஸ் அவங்க பண்றாங்க இருக்கு. இல்லை அமைப்பு இல்லைனா சொல்லலாம், அவங்க ஜியாகிரபிக்கல் வேற மாதிரி இருக்கு, என்னெல்லாம் காரணம் சொல்லலாம் சார். ஆனால் அவங்களால பண்ண முடியுது. இதே தான் மகாராஷ்டிராவில் உள்ள நீங்கள் என்ட்ரானீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் குஜராத் என்ட்ரா வரையும் ஒரே மாதிரியான சாலைகள் தான், ஒரே தரமான சாலைகள். அப்படியே இங்கே பல்லன்னா அங்கேயும் பல்லாம், இங்கே மேட்னா அங்கே மேட், கரெக்டாக இருக்கும். அது போன்ற தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கசாலை வச்சுருக்காங்க. எங்கேயாவது ஒரு 120 கிலோமீட்டரில் ஒரே மாதிரி சாலைகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படிப்பட்ட சாலைகள் இல்லவே இல்லை. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வரேன். மயிலாடுதுறை பகுதி, கடலூர், பாண்டிச்சேரி, கடலூர் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கடலூருக்கு அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் தாண்டி அதுக்கப்புறம் திருச்சி டு புதுக்கோட்டை அது வேறு மாதிரி இருக்கும். எவ்ரி 30 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸு வேறு விதமான சாலைகள் தான் இருக்குது. இதில் என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி ஹையஸ்ட் டிரான்சாக்ஷன் நடக்குது. வைட் கவரேஜ் நம்ம ஸ்டேட்டில் தான் 73 டோல்கேட் வச்சுக்கலாம். இதில் வேற நீங்கள் இந்த இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ பகுதி இருக்கு, ஆனால் இதில் ஏன் இவ்வளோ டோல்கேட் வந்தது? இப்போ கடந்த இப்போ அரசியலுக்கு வருவோம். போன 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் ஒரு டோல்கேட்டை உடைச்சி பெரிய ரகலை பண்ணி பெரிய பாப்புலர் ஆகி அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து அவர் வெற்றிகரமாக ஜெயிச்சு சட்டமன்றத்தில் இருக்கார். அவர் இதை பற்றி பேசுறதே கிடையாது. பண்ருட்டிக்காரரு. ஆமாம், பண்ருட்டிக்காரரு. இப்போ அதே சட்டமன்றத்தில் ஐயா வேலு இவர்கள் கூட சொன்னார்ல, சார் கூட சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2021 வந்தபோது சட்டமன்றத்தில் அறிவித்து 48 சுங்கச்சாவடிகளில் 32 சாவடிகளை மூடிவிடுவோம், 16 சுங்கச்சாவடிகள் மட்டுமே செயல்படும். இதை எப்படி செய்வோம் அப்படின்னா, மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திமுக அறிவிச்சிருக்கு, மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கு. ஆமா, எப்படி நடத்துங்க? மற்றதெல்லாம் பேச்சுவார்த்தை, இதை மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களாம். மற்ற எந்த விஷயத்துக்கும் எல்லாத்தையுமே மத்திய அரசை எதிர்க்கிறது, நீங்க எப்படி செய்யலாம் எங்களுடைய உரிமைங்கிறது. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். இப்போ போய் அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை, அதனால எங்களால் முடியவில்லை.
அருமையான பாயிண்ட். அதுக்காக தான் அந்த வாதையை சொல்றாரு. 4 வருஷம் ஆயிட்டு சார். சரி ரைட்டு, நீங்க சொன்ன வாக்குறுதினா 16 சுங்கச்சாவடிகள் மட்டுமே செயல்பட சொன்னீங்க. ரைட், அட்லீஸ்ட் நாங்க அதை செய்தோம், முயற்சி செய்தோம், முடியவில்லை சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ கூடுதலாக 30 சுங்கச்சாவடிகளுக்கான அடித்தளம் போடப்பட்டு விட்டது. இது பெரிய ஏற்கனவே இருப்பதே அதிகம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது கூடுதலாக வரும்போது இப்போ சார் சொன்ன மாதிரியும் உங்க திரும்ப தமிழ்நாட்டு நெடுஞ்சாலை உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து சுங்கச்சாவடி வந்தால் மக்கள் எவ்வளோ கோபம் வரும் பாருங்க. இதுதான் என்ன சொல்றாங்க, தேசிய அளவில் ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, தேசிய அளவில் இந்த சுங்கச்சாவடிகள்னால மக்கள் மனதில் ஒரு பெரிய அச்சமும் ஒரு 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 மாதிரி கோபமும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து ஒரு ஒரு கிராஜுவலாக நம்ம எவ்ரி 6 மந்த்ஸ் நான் ஏற்றுவேன். மற்ற ஸ்டேட்லாம் பரவாயில்ல, ஒரே மாதிரி ஒரே ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டில் 2 ரேட்டு மாரி இருக்குது. இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டோம்ல அதுமாரி. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிபிள் அதாவது இப்போ நீங்கள் இது வந்து வழிப்பறின்னா இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து தயக்கமாக தான் இருக்கிறதாலும் நம்ம சொல்லித்தான். வழிப்பறி அப்படின்னா இதுதான். இப்போ சீமானவர்கள் கூட சொல்கிறது அதுதான், வழிப்பறினா இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து வழிப்பறினா எதுனா நீங்கள் வந்து அந்த காலத்தில் வழிப்பறி பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி அன்ரெகனைஸ்டு டோல்கேட்டை இல்லை, அங்கே ஒரு டோல்கேட்டை போட்டு அங்கே வசூல் பண்ணுறாங்க. ராம்கி சார், இப்போ சர்வீஸ் ஓரியன்டாக சில விஷயம் இருக்கும். அதில் கல்வி, மருத்துவம், சுகாதாரம், சாலை போக்குவரத்து. அப்போ அதுக்கு தானே இந்த அநியாயம் நடக்கு. எங்க சேவைன்னு சொல்றீங்க, இது மத்திய அரசே பாருங்களா. மத்திய அரசு என்ன சொல்லுது, 3000 ரூபாய் கட்டுங்க. மொத்தத்திலே சொல்றேன், மத்திய அரசோ மாநில அரசோ. ஆமா, நான் பொதுவாக அரசுகளை சொல்றேன். நம்ம எல்லாமே வந்து யூசேஜ் பேஸ்ட் ஆன் த யூசேஜ் நீங்க சார்ஜ் பண்ணுங்க. இப்போ மின் கட்டணம் இருக்கு, நீங்க யூசேஜ் சார்ஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ வருது, 200 ஏற்ற மாதிரி ஒரு ரேட்டு அப்படி வச்சா அது பரவாயில்ல. அது ஒரு நாமினல் நேர்மையான விஷயம். ஒரு அரசு செய்வது அதுதான். வசூலிக்கிறீங்க, அதுலேருந்து பணம் வருவாய் ஈட்டுறீங்க. அதே சமயத்தில் நீங்கள் அவங்கள மக்களை அனுமதிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கால்குலேஷன் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க. இது என்ன, நான் முன்னாடியே நீங்கள் 3000 கட்டிடணும். இன்னும் 3000 கட்டிட்டு நீங்கள் அந்த வருஷம் பூரா 200 ட்ரிப்பு போகலாம் அப்படின்னா இது வந்து அரசு தானா, இது சேவையா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் இருக்கா, NHA இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது TNRDC, அது ஒரு தனி அமைப்பு இருக்குது, பிரைவேட் ஃபார்மில் LNT தனியாக இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாமே டோல்கேட்டில் இருக்காங்க. யார் வசூல் பண்ணுறாங்க யாரும் நமக்கு தெரியல. எந்த போர்டும் கிடையாது. இது வந்து மத்திய அரசு நிறுவனம் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மாநில இது LNT தனியார் ரிலையன்ஸ் பண்ணுதுங்கிற எந்த அறிவிப்பு நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா ஒரு டோல்கேட்டில் உங்களை வந்து நீங்கள் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா பதில் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இன்னொரு டோல்கேட்டில் உங்களை எதிர்த்து சண்டை போடுவா, திட்டுவான். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டோல்கேட் இந்த டோல்கேட் அந்த டோல்கேட் அப்படி தான் நினச்சி அதே மாதிரி தான் இங்கே இருப்புன்னு நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய குழப்பம்லாம் வரும். ஒரு கேள்வி, according to the constitution, the country has been constructed based on Indian constitution, democracy. That should be transparent. எல்லா விஷயமும் என்ன செய்யணும், ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னது நான் கேட்குறேன், இந்த டோல்கேட்டை நிர்வகிக்கிறது லாசன்ஸ் அண்ட் டியூப்ரோ, இதை இந்த நிர்வாகம் ஒரு போர்டு போடுறது நீங்கள் கேட்குறதுல, அப்போ இதிலே வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லை இல்லையே. நீங்கள் அந்த அது தெரிய கான்ட்ராக்ட்ல தானே போட்டிருக்கீங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களா, அது வாசலில் ஒரு போர்டு வைக்கிற என்ன பிரச்சனை? இது ரொம்ப முக்கியமான, இது ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும்னா நான் ஈஸியாக எழுதுறதுக்கு எனக்கு ஒரு வசதி பண்ணணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து சரி இது ஒரு பக்கம் இருக்கும், சரி இது எல்லாமே இது எல்லா மாநிலத்திலும் உள்ள பிரச்சனை தான்ப்பா, தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த GPS ட்ராக்கிங் இதெல்லாம் இங்கே கிடையாது. நிறைய இவ்வளோ டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க, இல்லை நிறைய வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில். பணம் கொடுத்து நீங்கள் பண்ணுற அதுக்கு சில்லறை கொடுக்குறதா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பல மணி நேரங்கள் கியூ நிற்குது. அது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்? அது நான் சொல்லல, ஒப்பீட்டளவில் ஒரு சர்வே சொல்லுது, மற்ற மாநிலங்களில் கூட ஃபாஸ்டாக் போட்டால் உடனடியாக எடுக்குது, நீங்கள் உடனடியாக போயிட்டே இருக்கலாம், எங்கள் கியூ வந்து ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை அப்படிங்கிறத நான் கண் கூட பார்க்குறேன். மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கேன், கர்நாடகா பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஸ்லோவாக நான் அது இல்லாமல் ஒரு கூட்டம் வந்து ஃபாஸ்டாகே தவிர்த்து விட்டு நேரடியாக கேஷ் எடுத்து கொடுத்துட்டு அதை பாக்கி வாங்கிட்டு போகிற கூட்டமும் இருக்காங்க. இதனால் எனக்கு அவங்களுக்கு வேணால் எனக்கு வந்து இதில் நான் நம்பிக்கை, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்பிக்கை இல்லை, நான் கேஷ் தான் கொடுப்பேன், அவங்களுக்கு வேணால் இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இது மக்களும் மாறணும். ரெண்டாவது நீங்கள் வந்து இந்த நீங்கள் சொல்கிறீங்க கிராமத்து மக்கள் கார் ஓட்டுறாங்க, அவர்களுக்கு இந்த டிஜிட்டல் இதெல்லாம் தெரியாது, ஐயா நாங்கன்னு காசு கொடுப்பாங்க, அவருடைய உரிமைகளும் நம்ம மதிக்கணும். ஐயா நான் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல, கேள்வியை கேட்குறேன். ஒரு அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுல ஃபாஸ்டாக் நீங்கள் கார்டு வைக்கிறதுனால என்ன உங்களுக்கு அனுகூலங்கள், அதில் ஒரு சில பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இது பண்ணுற ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய நேரம் மட்டும்
வேகம் இல்லை, பின்னாடி வர்றவங்களுடைய நேரமும் பாதிக்கப்படுது. அது இது ஒன்று. ரெண்டாவது, ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரேட் கை தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இல்லாது லோக்கல் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த கேஷ்லெஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, லோக்கலில் வந்து இந்த மக்கள் ரொம்ப அதிருப்தி இருக்காங்கல்ல, இது வந்து தமிழ்நாடு கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. நாளைக்கு எந்நேரம் ஒரு பதட்டமான சூழலாகவே இருக்குது. அது அதாவது தேசிய அளவில் எடுத்தப்பட்ட ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, டோல்கேட்டில் அதிகமான வாக்குவாதங்கள், சண்டை, இவங்களை திட்டுறது, இவங்க அடிக்கிறது, இவங்க கல்லொட்டு அடிக்கிறது, இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாடு கேரளா நடக்குதுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? இதிலே வந்து நீங்கள் இந்தியாவிலேயே வந்து கல்வியறிவு மிக்க மாநிலங்கள்னா இதுதான். அப்படி இருக்கும்போது இப்போ டோல்கேட்டு கலெக்ஷன் பண்ணுறது மத்திய அரசா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடப்பாடும் மாநில அரசு கண்டிப்பாக இருக்கு. அதனால தான் நம்ம ஸ்டேட் லெவலே சொல்றேன், தேசிய அளவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் ஸ்டேட் லெவலில் ஒரு ஸ்டேட் ஆளுங்கட்சிகளை என்ன செய்ய முடியும், இங்க இருக்கிற எந்திரங்களால் என்ன பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஹைலைட் பண்றேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து ஃபாஸ்டாக் வந்து தமிழ்நாட்டில் விட கர்நாடகாலையும் உத்தரப்பிரதேசத்துலையும் 20, 28, 30% அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ரோடு நல்லா இருக்குது, போயிட்டே இருக்காங்க. மக்கள் கொடுப்பாரு. நீங்கள் அங்கே வந்து ரேட்டு ஏற்றுனா கூட மக்கள் அதுக்கான சேவையை தருகிறார்கள். மக்களுக்கு க்யூவில் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதனால் மக்களும் வந்து கன்வின்ஸ் ஆகி போயிட்டு இருக்காங்க. நமக்கு இங்கே வந்து ரோடு சரியில்லை, ரொம்ப வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் போய் 10 ரூபா ஏற்றுனா கண்டிப்பாக மக்களும் கோபத்தில் தான் இருப்பாங்க, கண்டிப்பாக கோபம் வரும். அப்போ அதற்கான வேலைகளை செய்யணும். இப்போ எத்தனை டோல்கேட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து கழிவறை வசதி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அம்மா சொல்கிறாங்க சசிகலா மேடம், அந்த கழிப்பறைலாம் ரொம்ப முக்கியம். மனிதன் உணவுங்கிறானோ இல்லையோ, போகக்கூடிய இடத்துல கண்ணியமாக போயிட்டு வரணும். இதெல்லாம் ஒழுங்காக இருக்கா? அந்த டோல்கேட் கொடுத்தான போகுது. நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் மெயின்டைன் பண்றாங்களா? இல்லை சார், அதாவது ஒரு சுங்கச்சாவடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான தேவை கழிப்பறைகள் இருக்கப்பட வேண்டும். ஒரு சாலை விபத்து என்றால் அந்த வாகனங்களை அப்புறப்படுத்துவதற்கான கிரேன் வசதி இருக்கப்பட வேண்டும். ஓட்டுநர்களுக்கான ஓய்வறை இருக்கப்பட வேண்டும். சுகாதாரமான குடிநீர் இருக்கப்பட வேண்டும். முதலுதவி மையம் இருக்கணும். ஆம்புலன்ஸ் இருக்கணும். இதையெல்லாம் எதையுமே பின்பற்றப்படுவதில்லை. சரி, இதெல்லாம் எதையுமே பின்பற்றப்படுவதில்லை. நம்ம ரெண்டாவது பேசுவோம். ராம்கிஷன், நீங்க எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? இல்லை, அதுதான் கழிவறை வசதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது டிரைவர்ஸ்லாம் வந்து பல மணி நேரம் வந்து வண்டி ஓட்டு வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ரெஸ்ட் பிளேஸ் எதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. மற்ற மாநிலம் இருக்குது, அதனால நம்ம அதை பேச வேண்டியிருக்குது. மற்ற மாநிலம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு அந்த மாதிரி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க மகாராஷ்டிரா, கர்நாடகாலாம் போய் கர்நாடகா, மகாராஷ்டிரா நான் பார்த்துருக்கேன், கண்கூட பார்த்துருக்கேன். ஒரு குறுகிய, அதாவது அடிக்கடி சுங்க கேட்லாம் வராது, ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. அங்கே சாலைகள் தரமாகவும் இருக்குது, மக்களும் வந்து ஒத்துழைக்கிறாங்க. இந்த மாதிரியான கூச்சல் குழப்பம்லாம் இல்லை, இங்கே இருக்கு. அது காரணம் என்னன்னா, நான் இவ்வளோ பே பண்ணுறேன், இவ்வளோ பாஸ் கொடுக்குறேன், எனக்கு இந்த மாதிரி சேவை பண்ணக்கூடாதா? கேட்கத்தானே செய்வாங்க. தண்ணி பாட்டில் கூட இல்லை, ஒரு வாட்டர் பைப்பு கிடையாது, ஒரு கழிவறை வசதி இல்லைன்னா அவன் கோவப்படுதான். அந்த ஒரு நியாயமான கோவம். ஹோட்டல்களில் ஒரு நல்ல ஒரு மக்கள் கொடுக்குற மாதிரி ஒரு தரமான உணவு இருக்கணும். தரமான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கணும்ல. 2 தோசைக்கு 150 ரூபா பில்லு போட்டா விளங்கவா? 5 ஸ்டார் ஹோட்டல்லே தோசைக்கு 2 கிடையாது, 2 ஊத்தப்ப மாதிரி ஊற்றி வச்சுட்டு 150 ரூபா கேட்டா எவன் கொடுப்பான்? பஸ்ஸுக்கே போகிறதுக்கு நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் 400 ரூபாயா? தூத்துக்குடி போகிறதுக்கு தோசைக்கு 150 ரூபாயா? என்ன கணக்கு? சரி, பேசுவோம். இது ஏன்னா மக்களினுடைய குறைகளை கேட்கறது தான் இன்னைக்கு எங்களுடைய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அம்மா அவங்களுடைய அந்த அறிக்கையில் ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுறாங்க. ஏற்கனவே பலவேறு சிக்கல்கள், பலவேறு அனர்த்தங்கள், விலைவாசி உயரங்கள், கழிப்பறைகள் இல்லை, எல்லா விவரத்தையும் மக்களுக்காக பேசுவோம். பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இப்போ கணேஷ் சார் அவர்கள் லாரி உரிமையாளர் கூட்டமைப்பில் சொன்னாங்க. அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய ராம்கி அவங்களும் ஸ்டேட் அந்த சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் தமிழ்நாடு வெர்சஸ் அதர் ரீஜன்ஸ்கிறதெல்லாம் நிறைய சொன்னார். நீங்கள் இதை உங்களுடைய பார்வையில் என்னன்னு சொல்கிறீங்க? இப்போது இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆரம்பத்துலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் தோணுது. என்னென்னு, இங்கே இருக்கக்கூடிய இந்த சுங்க கட்டண சாவடிகள்லாம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னென்னா 1992க்கு பிறகு, ஆனால் 2008க்கு முன்பாக நிறுவப்பட்ட சுங்கச்சாவடிகள். 2008க்கு பிறகு நிறுவப்பட்ட சுங்கச்சாவடிகள். அதுதான் 2. அந்த 1992லேருந்து 2008க்குள்ளே நிறுவப்பட்ட சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கட்டண உயர்வு இருக்கும். அப்புறம் 2008க்கு பிறகு தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 அமலுக்கு வரும். அதுதான் இன்றைக்கு செப்டம்பர் 1. இது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இது ஒன்று. அப்புறம் 2வது, சில விஷயங்களை நம்ம நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். என்னென்னா, சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவுக்கு நெடுஞ்சாலைகள் தரம் உயர்த்தப்படாத போது, நல்லா வச்சு நம்ம நேர்களுக்காக சொல்ல வரோம்.
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு 8 மணி நேரம் ஆகும் என்றால் இப்போது அது 5 மணி நேரத்துக்கும் குறைவாக கடக்க முடிகிறதுங்கிற முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேசணும்னா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நான் இந்த கட்டண உயர்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது முதல்ல சொல்லிடுறேன். இந்த சுங்க கட்டண உயர்வை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு முன்னே தான் ஞாபகம் வச்சுப்போம். ஏறத்தாழ 40% போக்குவரத்து நேரம் மிச்சமானது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம். இந்த சாலைகளுக்கு ஏன் சுங்க கட்டணம், ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏறத்தாழ 40% அளவுக்கு எரிபொருள் மிச்சமானது, நேரம் மிச்சமானது, அதனால் ஏற்பட்ட கட்டணம் மிச்சமானது. இது உண்மை. இது யாரோட விஷன் அப்படின்னா 2 பேர். ஒன்று வந்து முன்னாள் பாரத பிரதமர் இருந்த திரு PV நரசிம்மராவ் அவர்கள், அடுத்ததாக அமரர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அவர் தான் தங்க நாற்கர சாலையை கொண்டு வந்தாங்க. இந்த 2 மிகப்பெரிய தலைவர்களுடைய ஒரு விஷன் இது. என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு நாம் ஏன் நேரத்தை செலவிட வேண்டும். முன்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா அங்கே இருக்காங்க, லாரி உரிமை சங்கத்தில் தான் அவங்க தெரிஞ்சிருக்கும். 100 கிலோமீட்டர் கடப்பதற்கே ஏறத்தாழ 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரமான காலமெல்லாம் இருந்தது இந்தியாவில். ஆனால் இப்போது 100 கிலோமீட்டரை ஒரு லாரி அநேகமாக 1.5 மணி நேரத்தில் கடக்க முடிகிறது. கரெக்ட். அநேகமாக. சரிங்களா? அது மாறலாம். அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, சுமை எப்படி இருக்குது, லாரி எப்படி இருக்குது, அதெல்லாம். ஆக ஏறத்தாழ 40% போக்குவரத்து நேரம் மிச்சமாகிறத முதல்ல நம்ம குறித்து வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் அப்படி நெடுஞ்சாலை அமைக்க வேண்டும் என்று பார்க்கிற போது இந்தியா முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு நெடுஞ்சாலை அமைக்க வேண்டி இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. அப்போ இத்தனை பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் மிக நிச்சயமாக அரசால் மட்டுமே முடியாது. அப்போது தான் ஒரு விஷன் கொண்டு வராங்க, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு சாலை அமைத்துக் கொடுங்கள், சாலை அமைப்பதற்கான கட்டணத்தை நீங்கள் வசூலித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அது வந்து PPP மாடல். சரிங்களா? ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல் அப்படி கொண்டு வராங்க. அந்த மாடலில் கொண்டு வந்தனால தான் சுங்க கட்டணம். ஏன் பல நாடுகளில் இது இல்லை அப்படின்னா, அங்கே அரசாங்கமே ஏற்கனவே மிகவும் வலுவான பொருளாதாரத்தில் இருந்தது. அப்போது அரசாங்கம் செய்ய முடியாது, எங்கள் அரசாங்கத்தை பண்ண முடியல. அதனால நம்ம PPP மாடலும் ஒன்று கொண்டு வந்தோம். அதனால தான் சுங்க கட்டணம் தான் வந்தது. சரிங்களா? இதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதனால் ஒரு பக்கத்தில் பார்க்க போனால் சுங்க கட்டணம் தருகிறோம், இதெல்லாம் நமக்கு இழப்பு இருக்கிறது, இதெல்லாம் சரிதான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் என்னென்னா, ஏறத்தாழ 40% அளவுக்கு போக்குவரத்து நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கிறோம், எரிபொருளை மிச்சப்படுத்தி இருக்கிறோம். அதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் ஒரு 4 கால் பாய்ச்சலை நம்மால் சாதிக்க முடிந்தது கடந்த 30 ஆண்டுகளில். கடந்த 30 ஆண்டுகள் இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய 4 கால் பாய்ச்சல் காண முடிந்தது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் வணக்கத்துக்குரிய நம்முடைய லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய உரிமையாளர்கள் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்முடைய போக்குவரத்து எளிதாக்கப்பட்டது. முன்னெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கிருந்து நம்ம பஞ்சாபுக்கு லாரி அனுப்புவோம். இங்கேருந்து உண்மை, நான் சொல்கிற பொய் இல்லை, இங்கே அனுப்புவோம். 10 நாட்கள் ஆகும், 15 நாட்கள் ஆகும் போய் சேர்றதுக்கு. நடந்தது நடைமுறையில். ஆனால் இன்று எப்படி இருக்குன்னா, அநேகமாக 5 நாட்கள் 6 நாட்கள் போய் சேர்றாங்க. அப்படியா? சரி, அவர் சொல்லிட்டு ஏறத்தாழ அது வந்து நான் சொல்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை அதை விட கூடுதலாக ஆகலாம். ஆனால் முன்னே இருந்ததுக்கு மிகப்பெரிய அளவில் நேரம் குறைந்திருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலைகளை மாற்றி அமைத்தோம். புனரமைத்து மட்டும் இல்லை, மாற்றி அமைத்தோம். முன்ன எப்படி இருந்தோ அந்த மாதிரி இல்லை. முன்ன 2 வே ரோடுங்கிறதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ 4 வே லேன், 6 வே லேன், 8 வே லேன்லாம் கொண்டு வர ஆரம்பித்தோம். இதெல்லாம் வந்ததுனால தான் நம்ம போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்தியா கண்டது. டெவலப் ஆனனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மிக முக்கியமாக சாலை, அதனால எவ்வளோ பலன் வந்ததுங்கிற சொல்ல வரேன். அதையும் சொல்லணும் இல்லை, ஏன்னா மக்களுக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டுமே சொல்லிக்கிறோம், இன்னொரு பக்கம் சொல்லணும். உங்களுக்கு நல்லா தெரியும், இது நம்முடைய நண்பர் இருக்காரு ராம்கி அவர்கள் அடிக்கடி வெளியூருக்கு போகிறாரு. இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னா இப்போ 4 மணி நேரத்தில் போகிறாருன்னா முன்னாடி 8 மணி நேரம் ஆகிட்டு இருந்ததா இல்லையா? அப்போ எப்படி அது மாறிச்சு அப்படின்னா, போக்குவரத்து ஏற்பட்ட ஒரு புரட்சி. அந்த புரட்சியின் காரணமாகத்தான் நமக்கு இந்தளவுக்கு எல்லாம் எளிதானது. ஆனால் அதற்காக இப்போது தருகிற விலை நியாயமானதானங்கிறதா இப்போ என்னோட கேள்வி. இப்போ கேள்வி அங்கே தான் வரும், இந்த சுங்க கட்டணம் உயர் தேவையா அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு, நீங்கள் 15 ஆண்டு காலம் நீங்கள் வரி வசூலிக்கலாம் சொல்லியாச்சு, சுங்க கட்டணம் வசூலிக்கலாம் சொல்லியாச்சு. ஏற்கனவே வசூலித்து முடிஞ்சு காலாவதி ஆகி போன பிறகும் கூட இன்னமும் வசூலிக்கிறார்களே, அது ஏன் யாரும் கேள்வி கேட்பதுங்கிறது மிகவும் நியாயமான ஒரு கேள்வி. சரி, அந்த கேள்வி ஒன்று. அப்புறம் இரண்டாவது, ஏற்கனவே செலவு செய்து முடித்து விட்டார்கள், 15 ஆண்டுகளே இவ்வளோ வரப்போகுது அப்படின்னு கணக்குப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப சுங்க கட்டணம் உயர்வு வர வேண்டும்? அந்த கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்களா இவ்வளோ சொல்லிவிட்டு, அது ஏன் 15 ஆண்டு காலத்துக்கு மொத்தமாக அதே இருக்கக்கூடாது? ஏன் ஒவ்வொரு ஆண்டும் அதை உயர்த்த வேண்டும்? என்ன காரணம் இருக்க? என்ன புதுசாக என்ன செலவு பண்ணிட்டாங்க? ஒன்றுமே இல்லையே.
ஏற்கனவே பண்ண செலவு தானே, புதிதாக ஒன்றுமே இருக்குது. புதிதாக என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா எதுவுமே இல்லை. அது இரண்டாவது. மூன்றாவது, ஒருவத்தை மிக நிச்சயமான ஒப்புக்கொள்வேன், அந்த வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. மிகப்பெரிய அளவில் ஒரு வெளிப்படைத்தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. ஆமாம் ஆமாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதை யார் பராமரிக்கிறார்கள் என்பதை விடவும் இந்த பராமரிப்புக்கு அவங்க எவ்வளோ செலவு செய்திருக்கிறார்கள், இதுவரையில் எவ்வளவு பணம் வந்திருக்கிறது, ஒன்றுமே இல்லை. ஒரு டிஜிட்டல் விஷயம் முடிஞ்சு போச்சு இல்லை. நான் இதுவரை 440 கோடி ரூபாய் செலவு செஞ்சேன், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு 238 கோடி 38,26,000 ரூபாய் வந்திருக்கிறது. டெய்லியும் போட்டுக்கிட்டே இருக்கலாமே, நீங்கள் என்ன கஷ்டம், எவ்வளோ வசூல் வருகிறதோ. முக்கியமான கேள்வி கொஞ்சம் பொறுக்கணும். ஆமாம். அதனால் எனக்கு என்னென்னா, இந்த வெளிப்படைத்தன்மையில் நான் 2 விதமாக பார்க்குறேன். நான் நான் செலுத்துகிற பணம் யாருக்கு செல்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் எவ்வளோ செலவு செய்திருக்கீங்க, இந்த அளவுக்கு இந்த வரையும் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குங்கிறத ஏன் வெளிப்படையாக சொல்லக்கூடாது? வெளிப்படையாக சொல்ல முடியுமில்ல. நான் இன்றைக்கி ஒரு 100 ரூபா செலவு கொடுக்குறேன் வச்சுங்களேன், அப்படியே அது வந்துடணும்ல டிஜிட்டலில். மிக எளிதான ஒரு விஷயம் தானே. அப்போது அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கீழே கேட்கப்படுது இல்லை, நீங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கிறது, முடிஞ்சு போச்சு. அது 0 வரும்போது முடிச்சிருங்க. சுங்க கட்டணத்தை வந்து இனிமேல் வசூலிக்க முடியாது. நீங்கள் அந்த சிஸ்டம் மொத்தம் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. முக்கியமான கேள்வி என்ன இயல்பாக நான் நடைபெறக்கூடிய அப்படி இருங்க. நான் உங்கள்கிட்ட ரெண்டாவது வரேன். ராம்கி சார், அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த சுங்க கட்டணம் வந்து எனக்கு கிடைத்த தகவல், ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் 2000 கோடியை அரசுக்கு கட்டுறாங்க. அவர்கள் வசூலித்த தொகையோ அது பல ஆண்டுகள் 14,000 கோடி அளவிற்கு என்று சொல்லப்படுகிறது வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் மத்திய அந்த தணிக்கை விவகாரங்கள் எல்லாம் உள்ளே சென்று, அது ஆங்கிலத்தில் பெரிய ப்ரிப்பரேஷன், அதில் ஷார்ட்டில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். 2023-24 56,882 கோடி வசூல் செஞ்சுருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. 24-25 60,000 இன்னொன்று வரல, இன்னும் அது இனிதான் வரும். 25 இனி முடியல. அதே மாதிரி இது 2019 வெறும் 27,000 கோடியாக தான் இருந்திருக்கு. இன்றைக்கி அது 60,000 கோடி ஆயிடுச்சு. 60,000 எங்கே, 27 எங்கே, இடைப்பட்ட காலத்தில் 22-23 48,000 கோடியாக இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது அரசுக்கு கிடைத்த கணக்கு தான் இது. அதை வசூல் செய்கிற தனியாருக்கு கிடைத்த கணக்கு தெரியல. சொல்லுங்கள். அது நம்ம அந்த டாஸ்மாகில் கேள்விப்பட்டிருக்கோம், போலீஸாருக்குங்கெல்லாம் 10 நம்ம கேள்விப்பட்டோம், பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா ஆகி 10 ரூபா. ஆமாம் 10 ரூபாவில். அதே விஷயம் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அதுதானோ இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. அதுதானோ இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இது வந்து அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம இப்போ நீங்கள் நின்று கேஷ் ஃபாஸ்டாக் போட்டு போயிருந்தேன்னா எனக்கு தெரியும். எனக்கு கேஷ் போகும்போது யார்கிட்ட நான் கட்டுறேன், என்ன ரெசிப்ட் என்னன்னு தெரியாது. ரெண்டாவது ஃபாஸ்டாக்கே நான் போட்டுட்டு 3 நிமிஷம் கழிச்சு சார் அப்டேட் ஆகுது. நான் அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து 5 கிலோமீட்டர் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப யூட்டர்ன் போட்டு வரணும்னா எவ்வளோ தூரம் வரணும்? வர முடியாது, மனசு ஒளிஞ்சு போகுதுன்னு போயிடும். எனக்கு என்ன சிக்கல்னா, இது ஏன் தமிழ்நாட்டிலேயும் கரெக்டாக நடக்குது, ஏன் மகாராஷ்டிரா கர்நாடகாவில் மட்டும் கரெக்டாக நடக்குது, இங்கே மட்டும் ஏன் டிலே வருது? இப்போ இதுக்கு பொறுப்பு யார்? இப்போ நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசுலாம் சொல்கிறோம். மத்திய அரசு நிறைய பாலிசிஸ்லாம் பிரச்சனை இருக்குது. இந்த 3000 கட்டுறது அதெல்லாம் கூட சிக்கல். அது இருக்கட்டும். நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் நமக்கு ஏன் இவ்வளோ பெரிய சிக்கல்கள்? நடைமுறை சிக்கல். நான் சொன்ன ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சொல்கிறாங்க, அது கர்நாடகாவில் ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அந்த முயற்சி கூட எடுக்கல, இன்னும் முயற்சியே எடுக்கல. இப்போ கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. சார் நான் என்ன சொல்கிறேன், இப்போ சார் சொன்னதெல்லாம் நான் முழுக்க உடன் ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து அந்த தலைமுறை வந்திருக்கேன். எனக்கு வந்து பஸ்ஸு போகும்போது நான் செங்கல்பட்டுக்கு உள்ளே போய் அப்படி தான் பஸ்ஸு மாதிரி போயிருக்கேன். எனக்கு புரியுது. என் பையனுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல, அவன் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேங்கிறான். அவன் ஃபாஸ்ட்டாக இருக்கான். அவன் 14-15 மணி நேரம் போகுதுல்ல தமிழ்நாடு அரசு பேருந்து. இங்கே இருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் இறங்குறதுக்கு 16 மணி நேரம் ஆகுது. இப்போ தனியாருக்கு வச்சுன்னா 1,500 ரூபா டிக்கெட்டு அவன் வந்து 9 மணி நேரத்தில் கொண்டு விட்டுறான். ரைட்டு, விடியற் காலம். நான் வந்து 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். இன்றைக்கி 6 மணி நேரத்தில் போக முடியுது. இருந்தாலும் என்ன அடுத்த ஜென்ரேஷன் என்னது, இதை விட ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்குது. இதை விட நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும். ஸோ நல்லா வசதியாக அழுகாம போகணும். இப்போ ஐயா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நம்ம பாஸ்கரன் சார் ஒரு விஷயத்த சொன்னாங்க, 10 மணி நேரம் போகிறத 6 மணி நேரத்துக்கு உருவாக்கியிருக்காங்களே, ஃபெசிலிட்டிஸ் இருக்க. அவர் என்ன பார்வையில் அதை சொன்னார்? அதுக்கு நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் அது என்னை போன்ற நம்மை போன்ற தலைமுறைக்கு அதோடைய இது புரியுது. எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் நமக்கு தெரியுது. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது. இல்லை, இப்போ தெரியாது. அவங்கள போய் நான் ஏதோ இல்லை நீ எங்கேருந்து வந்திருக்க பாரு அதுன்னு சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ண முடியாது. அவங்க எதிர்பார்க்குறது ஸ்பீடு, இதை விட ஃபாஸ்ட்டாக போகணும், இதை விட ஃபாஸ்ட்டாக போகணும். நான் ட்ரெயினில் போயிருப்பேன், ஏன் இங்கே போகணும் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து உலகமே வேகமாக போயிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியான சேவைகளை மேம்படுத்தான்னு வேறு வழி தவிர்க்க முடியாத விஷயம். நான் சொல்கிறேன், நாங்கள் பே பண்ணுறது ரெடி, மக்கள் டோல்கேட்டில் அதிகம் பே பண்ணுறது ரெடி. நீங்கள் அதுக்கான சேவையை கொடுக்குறீங்களா? ரோடு தரமாக இருக்கா? அவ்வளோதான் அவங்க கேட்குற கேள்வி. ரோடு தரம் இல்லை தான் அதுக்கு நாங்கள் வந்து என்ஹெச்ல போயிடணும், அட்லீஸ்ட் இந்த கழிப்பற வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம், இது நல்லா பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ இந்த நம்ம சிட்டிக்குள்ளேயே வந்து கேப் டோர் டெலிவரி பாய்க்கெலாம் தனித்தனியாக இதெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அது மாதிரியான விஷயங்கள் செய்து கொடுத்தா கூட மக்கள் வந்து கொஞ்சம்
சந்தோஷப்படுவாங்க. எதுவுமே எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. சொல்லுங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன் சார். சொல்லுங்க. நீங்க 10 ஆண்டு கால ஒரு கனவு என்னன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே. நீங்க பாருங்க மத்த எல்லா இன்டர்ஸ்டேட் ஹைவே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. 10 ஆண்டுகளாக இழுபறியா இருக்குது. பெங்களூர் கர்நாடகா பாட்டு முடிஞ்சிச்சு, அவங்க பக்காவா ரோடு ரெடியா இருக்குது. ஆந்திராலே ஆல்மோஸ்ட் முடிய போகுது. தமிழ்நாட்டு போர்ஷன் பாருங்க, நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். வாலாஜாபாத்லேருந்து அரக்கோணம் வரைக்கும் 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புதூர் 60% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அரக்கோணம் டு காஞ்சிபுரம் 50% தான் கம்ப்ளீட் ஆயிருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பெரிய சிக்கல். தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு பெரிய ஹைவே, நமக்கு பெங்களூர் கனெக்டிவிட்டி கிடைச்சா பெரிய அளவில் சென்னைக்கும் பொருளாதார வளர்ச்சி, பெங்களூருக்கும் பொருளாதார வளர்ச்சி, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். சுற்றுலா பயணம் எல்லாமே அதிகரிக்கும். எல்லாமே இது எல்லாருக்கும் வசதியான 3 ஸ்டேட்டு இங்கே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்டும் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம். ஆந்திரா ரெடியாக இருக்காங்க, கர்நாடகாவில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு எங்கே இருக்குது? அதுக்கான ஆக்கப்பூர்வமான எந்த விஷயங்களும் நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ரோடு வேறு யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் பண்ணுறது, அவங்களுடைய அவஸ்தைகள் கேட்டு பாருங்கள். அங்கெல்லாம் ஃபுல்லாகிட்டாங்க. அங்கே ஃபுல்லாகிட்டாங்க. அவங்க நிம்மதியாக, அவங்க தமிழ்நாடு எல்லாம் தாண்டணும் நிம்மதியாக இருக்காங்க. அவங்க அப்பா நல்ல ரோடு வந்துருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இதுதான் நான் என் நண்பர்கிட்ட கேட்கறது. கிளீனாக போர்டை நட்டிடுறாங்களே. ஆமாம், அங்கே அப்பா தாண்டிட்டா போதும், தமிழ்நாடு எல்லை வரைக்கும் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி பாருங்கள், 3 ஸ்டேட்டுமே ஈக்குவல் பொருளாதாரத்தையும் எல்லா விதத்தையும் நம்ம வந்து 3 மாநிலங்களும் ஒரே மாநிலம் தான். ஆனால் நம்மளால் இந்த ப்ராஜெக்டை 10 வருஷமாக இழுத்தடிச்சிட்டு போயிட்டு இருக்குது. இதற்கான முனைப்பு நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை அப்படிங்கிறது நிதர்சனம். திரு கணேஷ், சொல்லுங்கள் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை. தற்பொழுது மிக அருமையான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்ன கேள்வி சார்? அதாவது ஒரு ஆண்டுக்கு 23-24ஆம் அந்த நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 56,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற நீங்கள் ஒரு தரவுகளை கொடுத்தீங்க. 56,882 கோடி. ஆமாம். 57,000 கோடி, 60,000 கோடி வந்துச்சு. ஆமாம், உண்மை. ஆனால் ஒரே ஒரு ஆல் இண்டியாவில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சுங்கச்சாவடியில், ஒரு வாதத்திற்கு சொல்கிறேன், பரனூர் சுங்கச்சாவடியில், இது உண்மையும் கூட, வாதம் என்று இதை நாம் கருதிவிடக்கூடாது. பரனூர் சுங்கச்சாவடியில் ஆர்டிஐ என்று சொல்வார்கள், ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தாம்பரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், சமூக ஆர்வலர், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தாக்கல் செய்த மதிப்பீட்டையும் அதனுடைய ஃபீட்பேக், அதாவது ரிசல்ட்டை அவர் பெறும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் எவ்வளோ ஒரு நம்பகத்தன்மை இழந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இப்போ தற்பொழுது பேசும்பொழுது கூட அன்னார் சொன்னாங்க, ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளும் பாரதத்தினுடைய பிரதமர் வெளிநாடுகளிலே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒவ்வொரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளிலும் டிரான்ஸ்பரன்சி போர்டு என்று சொல்வார்கள், அதாவது வெளிப்படைத்தன்மை வாய்ந்த ஒரு போர்டு அமைக்கப்படும். ஆமா, இந்த சாலை அமைப்பதற்கு 500 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை லட்சம் வாண்டிகள் அதை அந்த சாலையை கடந்தால் அது ஜீரோவிற்கு வரும், இந்த சாலை எப்பொழுது அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற வெளிப்படைத்தன்மையான ஒரு டிரான்ஸ்பரன்சி போர்டு ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் வைக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்க போன்ற பொதுமக்கள். அதோட பிளஸ் மெயின்டெனன்ஸ் காசும் வாங்கிடலாம். மெயின்டெனன்ஸ், ஆமா. ஆனால் அதையெல்லாம் பின்பற்றுவதில்லை. நீங்க சொன்னீங்க, இந்த ஆர்டிஐல ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க, பரனூர் சுங்கச்சாவடி 20 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் 540 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக அதில் புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 ஆண்டுகள் கடந்தும் அந்த முதலீடு செய்யப்பட்ட பணத்தை ஈட்டி முடிக்கவில்லை என்ற அவர்களுடைய கருத்து, இன்னும் 400 கோடி ரூபாய் மீதம் நாங்கள் வசூல் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு ஏமாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் தான் நாங்கள் அந்த ஆர்டிஐயோட கருத்தை பார்க்கிறோம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிஐயோடைய ரிப்போர்ட். 500 கோடி ரூபாய் ஒரு வாதத்திற்கு அது செலவிடப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டு கடந்த நிலையில் 408 கோடி ரூபாய் இன்னும் மீதம் வசூல் செய்யப்பட வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசு தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு இழிச்சவாயர்களாக பார்க்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃப்ராட்லன்ட் ஸ்டேட்மெண்ட் தானே? ஆமா, மிகப்பெரிய, இது ஓப்பனா கேட்போமே நீங்க சொன்னது. ஆமா, மிகப்பெரிய ஒரு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் 20 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இன்னும் 400 கோடி வசூல் செய்ய வேண்டும் என்பது வந்து பாத்தீங்கன்னா சார், அதே மாதிரி சார் சாலை பராமரிக்கப்பட வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சுங்க கட்டணமே அதுக்கு தான் வசூல் செய்யப்படுறாங்க. சுங்க கட்டணம் வந்து சுங்க சாலைகளை சரிவர அமைக்கப்படுவதற்காக தான் இந்த சுங்க கட்டணமே வசூல் செய்யப்படுகிறது. ஆனால் நீங்கள் இந்த புள்ளி விவரங்களையும் குறிப்புகளையும் நான் உங்களிடத்தில் எடுத்துரைக்க விரும்புகிறேன். இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலங்களை பார்த்தீர்களே ஆனால் தமிழ்நாட்டில் தான் அதிக சாலை விபத்துகள் நடக்கிறது என்பது புள்ளி விவரங்களும் நாளேடுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டில் என்று பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில்
செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும்தான் அதிக சாலை விபத்துகளும் உயிர் சேதங்களும் நடக்கிறது என்பதை பலமுறை ஊடகங்களும் நாளேடுகளும் நம்ம தொலைக்காட்சி கூட பலமுறை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் இவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. இந்த பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து பெருங்குளத்தூர் வரை, பரனூர் சுங்கச்சாவடி முதல் மேல்மருவத்தூர் வரை இந்த சாலைகளை பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக குண்டும் குழியமாக காணப்படுகிறது. ஆமா, இது சம்பந்தமாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த சாலைகள் செப்பனிடப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும் என்று 6 முறை சந்தித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரை நான் மனு கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த மனு எல்லாம் காற்றில் வீசப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் போல் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இங்கே தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. உயிர் சேதங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக உயிர் சேதங்கள் நடப்பதாக புள்ளிவிவரங்கள் சொல்லுகிறது. அது அந்த மாவட்ட ஆட்சியருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து செயல்படுகிறார்கள். அதே போன்று 4 ஆண்டுகளமா சார், பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து பெருங்குளத்தூர் வரை 4 ஆண்டுகளமா தேசிய நெடுஞ்சாலைகளில் மின்விளக்குகள் எரிவதில்லைங்க. சாலை விபத்து, ஆமா, சாலை விபத்துகளும் உயிர் சேதங்களும் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ்ல லைட் கிடையாது. இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட மந்திரியை சந்திச்சு நான் 5 முறை 6 முறை மனு கொடுத்திருக்கிறேன். கண்ணில ரிப்பன் கட்டி கொண்டு கூட நான் மனு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் லேம்ப் சரியில்லை. ரோடு வைடனிங், சாலை விரிவாக்க பணியின் பொழுது நாங்கள் NHAI ப்ராஜெக்ட் டைரக்டர் சைதன்யா என்று ஒருத்தர் இருக்கிறார், அந்த திட்ட இயக்குனர், அவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பி அதுக்கு ரிப்ளை என்ன வருதுன்னா, எலக்ட்ரிக்கல் பேனல் காட் டேமேஜ் டியூரிங் த பீரியட் ஆஃப் ரோடு வைடனிங், எலக்ட்ரிக்கல் பேனல் காட் டேமேஜ்னு ஒரு ரிப்ளை வருது. வில் பி ரெக்டிஃபைடு within 6 months சொல்றான். சொல்லியாச்சு, முடிஞ்சது. இந்த பிரச்சனை இன்னும் 6 மாத காலத்தில் சரி செய்யப்படும். 6 மாதம் கடந்துச்சு. அது 5-6 மாதங்கள் கடந்து விட்டது. 3 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அந்த நேஷனல் ஹைவேஸ்ல லேம்ப் எரியல சார். இது பலமுறை மாவட்ட ஆட்சியருக்கு, இது மாவட்ட ஆட்சியருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. அதே போன்று இந்த பாருங்க, இந்திய ஒன்றியத்தில் மட்டும்தான் ஒரு வாகனத்திற்கு 3 வரிகள் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ், ஒரே தேசம் ஒரே வரினார். இதை நாங்கள் சொல்லலை, நெறியாளர் சொல்லலை, இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்ல, பிரைம் மினிஸ்டர் சொல்றார், நாட்டினுடைய பாரதத்தினுடைய பிரதமர் சொல்லுகிறார் ஒரே தேசம் ஒரே வரி என்று. ஆனால் நான் வாகனங்களை வாங்கும் பொழுதே சாலை வரி செலுத்துகிறோம். கணேஷ் சொல்லி முடிச்சிருங்க. சாலை வரி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் செஸ், அதாவது பெட்ரோல் டீசல் நிரப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா செஸ் வரின்னு சொல்லுவாங்க. அதுவும் முழுமையாக சாலை பராமரிப்புக்காகத்தான். 3ஆவதாகத்தான் இப்போ அண்ணன் சொன்னாங்க வழிவரி கொள்ளைன்னாங்க பாருங்க. இந்த வழிவரி கொள்ளையாக இருக்கக்கூடிய இந்த சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படும். கொஞ்சம் யோசிச்சு தான் சொன்னார். ஒரு வாகனமான வார்த்தைன்னு சொன்னார். இல்லை, இதெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக பேச விரும்புகிறோம். ஏன்னா ஒரு வாகனத்திற்கு 3 வரி செலுத்துவது இது எந்த வகையில் ஏற்புடையது? சரி, கொஞ்சம் ரொம்ப நேரம் இன்னும் நிறைய வச்சிருப்பீங்க போல. நிறைய இருக்கு. அது நமக்கு 55 நிமிஷத்துக்கு மேலே டைம் கொடுக்க முடியாது. அதனால உங்களுடைய பெருமிஷம். ஐயா பாஸ்கரன் சார், நிறைவு கருத்து ஒன்றே ஒன்று தான். இந்த சுங்க கட்டணத்தில் இன்னமும் நமக்கு வெளிப்படைத்தன்மை வேண்டும்னு கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் சுங்க கட்டணம் உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறோம், தேவையில்லை என்று சொல்கிறோம். ஆனால் இதையெல்லாம் மீறி நம்முடைய மக்கள் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கிறது. தரமான சாலைகள், பாதுகாப்பான சாலைகளை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் அது அரசால் மட்டுமே நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்தியாவும் மிக பரந்த ஒரு தேசம், சரிங்களா, மிகப்பெரிய தேசம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்துக்கு நாம் நெடுஞ்சாலைகளை பராமரிக்க வேண்டியிருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே மக்கள் தொகையும் பெருசு. ஆனால் வச்சுங்க, அமெரிக்காவில் சாலைகள் அகலமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது, நீளமாக இருக்கிறது நிறைய. ஆனால் மக்கள் தொகை மிக குறைவு. இங்கே சுமார் 140 கோடி மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நாட்டில் இவ்வளவு நீளமான சாலைகளை பராமரிப்பு என்பது அரசால் இயலாத. அமெரிக்காவில் அப்படி இல்லை. ஆமாம், அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்கள் சொன்ன இல்லையா, சில பேர் சில அரசியல்வாதி போய் சுங்க கட்டணத்தை போய் தாக்குறாங்க, இருக்கிறாங்க. என்னை பற்றி அதெல்லாம் சட்டம் உங்களுக்கு மாறானது. அப்படி இல்லை. சுங்க கட்டணம் என்பது எதற்காக வசூலிக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் இது மாதிரியான ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணம் உயர்வு என்பதையோ அல்லது வெளிப்படைத்தன்மை இல்லாத சுங்க கட்டணம் வசூல் என்பதையோ நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதற்கான தேவை இருக்கிறதுங்க நம்ம மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தரமான சாலை நமக்கு வேண்டும், பாதுகாப்பான சாலை வேண்டும் என்று சொன்னால் மிக நிச்சயமாக இது மாதிரியான சில பொறுப்புகளை, சுமைகளை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதுக்கு நம்ம அவர்கள் தயார்படுத்தி ஆகணும். இல்லைன்னா மிக நிச்சயமாக சொல்கிறேன், மீண்டும் 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 இதே தவறு நிகழுமானால் இன்னும் 30 ஆண்டுகள் கேட்டு 30 ஆண்டுகள் முன்பு நாம் எப்படி இருந்தோமோ அதே நிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். சிங்கிள் ட்ராக் ஆயிரும். அது கூடாது அப்படிங்கிறத அதையும் மக்கள் மத்தியில் நம்ம சொல்லணும். அதுவும் நம்மளுடைய கடமை இருக்கிறது. அதையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு நமக்கு பொறுப்பு. சார், நத்திங் யூ கேன் கெட் நத்திங் ஃப்ரீ. ஓகே, உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக ஓசியில் கிடைக்காது. சரிங்களா, பண்ணி தான் ஆகணும்.
அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு வார்த்தை. இறுதியாக ஒரு பதிவு, அதாவது பதிவு. ஆமா, அதாவது நிதின் கட்கரி சொல்லுகிறார் 2018-19 ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுங்கச்சாலைகளையும் பராமரிப்பதற்கு 20,000 கோடி ரூபாய் நிதி போதும் என்று சொல்லியிருக்கிறார். இது வரலாற்று குறிப்பில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 60,000 கோடி ஏறத்தாழ வசூல் செய்யப்படுகிறது. இந்த பணத்தை எல்லாம் சாலை பராமரிப்புக்காக செயல்பட வேண்டும் என்பது, பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிதின் கட்காரி ஒரு ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர், சத்தம் இல்லாமல் யுத்தம் செய்யக்கூடிய மனிதர். இந்தியாவினுடைய ஒன்றிய அமைச்சர்களில் நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு சிறந்த மனிதர். அவருடைய கர்சனைக்கு வைப்போம். மத்திய அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கை ரொம்ப சிறப்பாக பேசணும். சிங்கை கணேஷ் உளப்பூர்வமாக சொன்னீங்க. நேரம் இதுக்கு மேல் அனுமதி தர மறுக்கிறது. ஆமாம், திரு ராம்கிஷார் நீங்கள் நிறைய விஷயத்தை சொன்னீங்க. எங்களுடைய வழக்கமாக எங்களுடைய மரியாதைக்குரிய பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, திரு ராம்கி, திரு சிங்கை கணேஷ், உங்கள் அனைவருக்கும் உணப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.